சாமும் அவங்க அண்ணனும் சேர்ந்து வந்துட்டு ஜனம்மா வீட்டில் இல்லைன்றத அவங்க அம்மாவும் மாமாவும் பேசிக்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் கிடச்சிச்சின்னு 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுபடி கரெக்டாக வந்துட்டு இங்கே தமிழும் வந்துட்டு அவங்க தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட்காக எல்லோரும் போயிட்டுருக்காங்க. யாரும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு வேலைக்காரங்களெல்லாம் வச்சு வீட்டோட செட்டப்பையே மாற்றுறாங்க. ஹாலில் மொத்தமாக பார் செட்டப் பண்ணுறாங்க. இதை சமைங்க அதை சமைங்க. வேலைக்காரங்க வந்துட்டு இதெல்லாம் ஜனம்மாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்ல, நான் தான் இனிமேல் இந்த வீட்டோட முதலாளி, நான் யாருன்னு தெரியல, உங்களை வேலை விட்டே தூக்கிடுவேன்னு சொல்லி எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக மொத்தமாக வந்துட்டு பேச அவங்களையும் வந்துட்டு கோவம் வந்து திட்டுறாங்க. முதல்ல நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, நீங்கள் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு, நீங்களாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு வெளியே போக சொல்கிறாங்க. அப்புறம் மொத்தமாகவும் வேறு வழியெல்லாம் பேக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே சிபியை வந்துட்டு லேட்டாக கூட்டிகிட்டு வா நான் சொல்லும் போதுன்ற மாதிரி சாம் சொன்னனால கேடியும் வந்துட்டு அங்கே எங்கள் சித்தப்பா வெயிட் பண்ணுறாரு, அவரை பிக்கப் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இடத்த சொல்லி போயிட்டே இருக்கும்போது உங்கள் சித்தப்பா இருக்கிறாரா இல்லையா, சும்மா சொல்லிட்டு இருக்கியா, இல்லை மச்சான் அது வந்து போதும் நிறுத்து, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா முத்தம்மாவை பார்க்குறாங்க. என்னாச்சு, எங்கேக்கா பேக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்கன்னு சொல்ல, ஒன்றும் இல்லைப்பா வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்ன உண்மையிலே உங்கள் சொந்தமாக நினைக்கிறது உண்மையாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சாம் பண்ணதை பற்றி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே கோவம் வந்துட்டு முதல்ல வண்டியில் ஏறுங்கக்கா நான் போய் பேசிக்கலான்னு சொல்லிடுறாங்க. வேணாம் தம்பின்னு சொன்னாலும் கேட்காம கூட்டிகிட்டு போகிறாரு. போனால் ஃபுல் செட்டப்போடு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லோரும் குடிச்சிட்ருக்காங்க. வா பேபி அப்படின்னு சொல்லிட்டு சிபியை பார்த்தோன்னே கூப்பிட்டு அவங்க அண்ணன்கிட்ட மோந்திரத்தை வாங்கி முட்டி போட்டு பேபி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சிபி அப்படியே கோவமாக ஒரு நிமிஷம் எந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அடி சாம் கொடுக்குறாங்க. மச்சான் அப்படின்ட்டு அவங்க அண்ணன் சொல்ல, போதும் நிறுத்துங்க நான் பேசிக்கிறேன், என்ன நினச்சிட்ருக்க நீ, மொத்தமாகவே வெளியே போக சொல்லிக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, இது வீடா இல்லை வேறு என்ன பாரா, இந்த மாதிரி வச்சுருக்கேன், இது எங்கள் ஜனாமாமா வந்து கோயில் மாதிரி வச்சுருக்காங்க, இவங்க யார் தெரியுமா, ஜனாமா கிட்ட பல வருஷமாக வேலை செஞ்சுருக்காங்க, ₹1 பணம் கூட வாங்காமல் அவங்க மேலே இருக்கிற இதில் இவ்வளோ வருஷமாக எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பம் அவங்க என்னை வளர்த்தவங்க, எங்கள் அம்மா ஜனமா எப்படியோ எனக்கு அதே மாதிரி தான் இவங்களும், உன் இஷ்டத்துக்கு பேசியிருக்க, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கான்னு சொல்லி பேசுவாங்க. இல்லை பேபி அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் நிறுத்தி எதுவும் பேச தேவையில்லன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வெளியே வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு ஏதோ பார்ட்டி நடக்குதாமே, ட்ரக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தோன்னா கேடி வந்துட்டு உடனே சிபி கிட்டே சொல்ல, சிபி ஷாக் ஆகி போயிடாரு. கரெக்டாக போலீஸ் வந்துட்டு எங்கள் வீட்டில் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது, பார்ட்டி பண்ணுவீங்களா பெரிய ஆளுங்கண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இது வெறும் ஜஸ்ட் பார்ட்டி மட்டும் தான் சொல்கிறாங்க. நாங்கள் செக் பண்ணிக்கிறோன்னு செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணி போலீஸே அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து வச்சுட்டு அதை எடுக்கிற மாதிரி அவங்களே பிளான் பண்ணுறாங்க. இதோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி சிபியை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ சொல்லி சிபி கேட்காம போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அடைச்சிடாங்க. இதுக்கு காரணமே வந்துட்டு சிபியோட மாமாவாக தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து வீட்டில் சாம் பார்ட்டி ரெடி பண்ணி இருக்கிறது தெரிஞ்சு அந்த மினிஸ்டர்கிட்ட சொல்ல, மினிஸ்டர் வந்து ஜனாமாவை பழிவாங்கன்ற விதமாக இந்த வேலையை பண்ணியிருக்காரு அவர். இதை வந்துட்டு கேடி ஃபோன் பண்ணி தமிழ்கிட்ட சொல்ல, தமிழ் உடனே நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் பார்க்குறாங்க, எல்லாத்துலேயும் லைவ் போயிட்டுருக்கதை பார்த்துட்டு உடனே நியூஸ் சேனலுக்கு போயிட்டு, இப்போ நீங்கள் அதை உடனே நிறுத்தி ஆகணும், நான் அவர் தப்பு பண்ணல ப்ரூவ் பண்ணுறேன், இப்போ பண்ணி நிறுத்தலைன்னா நான் உங்கள் மேலே கேஸ் போடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா, சரிம்மா இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறோம், ஆனால் நீங்கள் தப்புன்னு ப்ரூவ் பண்ணாதான், இல்லைன்னா நாங்கள் லைவ் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. உடனே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பேசலான்னு போக, எனக்கு வக்கீலோடு வந்து பேசுமான்னு போலீஸ் சொல்ல, போயிட்டு வக்கீலை வந்துட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் ஒரு வேளை ட்ரக்ஸ் எடுத்துருந்தாருன்னா அந்த இது தெரியும்ல, ரிப்போர்ட் ப்ளட் டெஸ்ட் பண்ணால், அதனால் வந்துட்டு அவருக்கு ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஆர்டரு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட சொல்லியிருப்பாங்க. வக்கீலும் அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த சேனல்லேருந்தும் வந்திருக்காங்க. வந்து இந்த மாதிரி போலீஸ்கிட்ட காமிச்சு உடனே ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு போய் 1 hour ஆகும் ரிசல்ட் வரதுக்குன்னு சொல்லிடுறாங்க. இவங்க வெயிட் பண்ணுறாங்க. இங்கே ரிசல்ட்டும் வந்துட்டு போலீஸ்க்கு வந்து ஃபோன்லேயே அனுப்பிச்சிடுறாங்க. அதான் வந்துச்சுல, நெகட்டிவ் தானே வந்திருக்கோம் எனக்கு தெரியும், அவரை முதல்ல வெளியே விடுங்கன்னு தமிழ் சொல்ல, இல்லை பாசிட்டிவ்னு வந்திருக்கு, அவர் எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னோன்னா தமிழும் கேடியும் ஷாக் ஆகி போயிடறாங்க. இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு யோசிக்கிறாங்க. கரெக்டாக அதே மாதிரி மினிஸ்டர் வேலையை பார்த்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு காசு கொடுத்து ஆள் வச்சு மாற்றி வச்சுருக்காங்க. அந்த டாக்டருக்கே தெரியாமல் அங்கே இருக்கிற பியூன் வந்துட்டு மாற்றி வச்சுருக்காரு. இதை எப்படி தமிழ் கண்டுபிடிக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.